8ஆம் வீட்டு அதிபதியை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழே கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, சார் 8ஆம் வீட்டு அதிபதியை லக்கணத்தை வச்சு பார்க்கணுமா ராசியை வச்சு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ராசியை வச்சு 8ஆம் வீட்டு அதிபதி எப்படி பார்ப்பீங்க? கேட்குற கேள்வியே குதர்க்கமாக கேட்குறீங்க. அதுலேயும் கீழே ஒரு லைன் கொடுத்துருந்தீங்க, மாத பலனுக்கு அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் மாத பலன், வாரப்பலன், தினப்பலன் சொல்லவே இல்லையே. நான் சொன்ன என்னுடைய பதிவில் ஃபுல்லாமே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தினுடைய பலனை இப்படி பாருங்கள் அப்படின்னு தான் நான் பதிவிட்டுக்கிட்டே இருக்கிறேனே தவிர, இந்த கிரகம் இப்படி இருக்குது அதனால் இந்த ராசிக்கு இந்த வாரம் இப்படி இருக்கும், இந்த மாதம் இப்படி இருக்கும் அப்படின்னு நான் வீடியோ பதிவிட்டதே கிடையாது. ரொம்ப ரேர் அப்படி வீடியோ நான் பதிவிடலை இது வரைக்கும். தப்பித்தவறி ஒரு வீடியோ உங்களுக்கு இந்த இது தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அதுக்காண்டி ஒரு சாம்பிள் வீடியோ வேணால் நான் கொடுத்துருக்கலாம். ஆனால் என்னுடைய புதிய ஜோதிடம் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய வீடியோ அத்தனையுமே உங்களுடைய பிறந்த ஜாதக பலன்தான். நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுக்குன்னு எழுதப்பட்ட ஜாதகத்தை எப்படி கணிக்கணும், எப்படி பலன் எடுக்கணும் அதுலேருந்து அப்படிங்கிறது தான் நான் சொல்லிட்டு வரேனே தவிர, தினசரி பலனோ மாத பலனோ வார பலனோ நானும் சொல்லலை. அதனால் 8ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்துலேருந்து பார்க்கணுமா சந்திரன்லேருந்து பார்க்கணுமா அப்படின்ற டவுட்டே உங்களுக்கு வர வேண்டாம். லக்கணத்துலேருந்து தான் 8ஆம் வீட்டு அதிபதி. அங்கே பாவக பலன்னாலே லக்கணத்தை வச்சாங்க பார்க்கணும். நீங்கள் 8ஆம் வீட்டை வச்சு இது சந்திரனை வச்சு பார்க்கணுமான்னு கேட்குறீங்க. சந்திரனை வச்சு பார்க்கும்போது பாவக பலனே வராது. அது எப்படி பாவக பலன் நீங்கள் கொண்டு வரீங்க? 8ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னே டைட்டில் வச்சு தான் பதிவிட்டுருக்கிறேன். 8ஆம் வீடு, அந்த 8ஆம் வீடு அப்படிங்கிறது ஆதிபத்தியத்தை தானே சொல்லுது. அப்போ ஆதிபத்தியம் எங்கேருந்து வருது? லக்கணத்துலேருந்து வருதா ராசியிலேருந்து வருதா? லக்கணத்திலிருந்து தானங்க ஆதிபத்தியத்தை நீங்கள் கணக்கெடுக்கிறீங்க. லக்கணம் அப்படிங்கிறது 1ஆவது வீடு. லக்கணத்திலிருந்து அடுத்தடுத்த வீடுகளை தொடர்ச்சியாக எண்ணும் பொழுது லக்கணத்துக்கு பிந்தைய வீடு 12ஆவது வீடாக வரும். அப்போ 12 வீட்டு ஆதிபத்திய பலன்கள் என்ன? அந்த ஆதிபத்தியம்னா என்ன? அந்த வீட்டினுடைய வேலை, அந்த வீட்டுக்காரனுடைய வேலை. அந்த வீட்டுக்காரன் இதைத்தான் செய்துக்க அவனுக்கு சட்டம் ரூல்ஸு உண்டு. எப்படி காவல்துறையில் உயர் அதிகாரிக்கு என்ன பொறுப்பு உண்டு, ஒரு பிசிக்கு என்ன பொறுப்பு உண்டு அப்படின்னு இருக்குது பார்த்துருக்கீங்களா? அல்லது ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்க, கிளர்க்குக்கு என்ன வேலை? அந்த கிளர்க்குக்கு உண்டான வேலையை தானே அவர் பார்க்க முடியும். ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குற கிளர்க்கு பாடம் எடுக்க முடியாதுல்ல, அவருக்கு அந்த ரைட்ஸ் கிடையாதுல்ல. அதே போல் தான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறான் தான், 5ஆம் கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சரோ சாரோ காலேஜுக்கு லெக்சராக வந்துட முடியாதுல்ல. அது சப்போஸ் காலேஜுக்கு லெக்சராக பாடம் எடுக்க முடியாதுல்ல உடனே, அதுக்கு தகுந்தாற் போல் படிப்பு இருக்கணும்ல. அதே போல் ஆதிபத்திய பலன்கள் அப்படிங்கிறது 6ஆம் வீட்டு ஆதிபத்திய பலன் ஒன்று இருக்குது, 7ஆம் வீட்டு ஆதிபத்திய பலன் இருக்குது. இப்படியே லக்கணத்துலேருந்து 12 வீட்டுக்கும் ஆதிபத்திய பலன்கள் வெவ்வேறு பலன்கள் இருக்குது. அந்தந்த வீட்டுக்குடைய கிரகங்கள், அந்த வீட்டின் அதிபதிகள் அந்த வீட்டின் ஆதிபத்திய பலனை செய்வதற்கு தகுதியானவர்கள். அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய திசை எங்கே இருந்து நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு தசை நடக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டது போல் 8ஆம் வீட்டு அதிபதியை எடுத்துக்கிடுவோம். 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய தசை நடக்கு, 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய வேலை என்ன? அதான் ஆதிபத்திய பலன். அவருடைய இது என்ன? இப்போ தான் சொன்னேன். அவருடைய ரைட்ஸ் என்ன, அவருடைய கடமை என்ன, அதாவது அவருடைய வேலை என்னன்னு கேட்குறாங்க அவர்கிட்ட. 8ஆம் வீட்டு அதிபதி நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் ரெண்டுமே உண்டு. 12 வீட்டுக்குமே ஆதிபத்திய பலன்கள் பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு, அதாவது 2 பலன்கள் உண்டு. சுப பலன்கள் அசுப பலன்கள் அப்படின்னு 2 பலன்கள் உண்டு. சரிங்களா? அப்போது 8ஆம் வீட்டு அதிபதினு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொலைதூர பயணம், பிரிவு, கஷ்டம், துன்பம், திடீர் தனலாபம்,
பூர்வீக வீடு, வீடு சம்பந்தப்பட்ட பலன்கள், இடம் விட்டு இடம் மாறுதல், அண்டை அயலார்கள், அண்டை நாடு, அதாவது வெளிநாடுன்னு சொல்லுவாங்க, பரதேச வாசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்படி 8ஆம் வீட்டுக்குரிய ஆதிபத்திய பலன்களை 8ஆம் வீட்டு அதிபதி தான் கொடுப்பார். அவமானம், துன்பம், கேவலம், சீட்டிங்கு எல்லாமே 8ஆம் வீட்டு அதிபதி கிட்ட தான் உண்டு. ஷார்ட்டாக சொல்லப்போனால் கெட்ட விஷயங்கள் அத்தனையும் 8ஆம் வீட்டுக்கு உரிய கிரகம் கொடுக்கும். அப்போ 8ஆம் வீட்டு அதிபதி என்னுடைய திசை நடக்கு அப்படின்னா அவருடைய 8ஆம் வீட்டிலேயே இருக்கிறாரா அல்லது வேறு ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கிறாரா? இங்கே தான் நீங்கள் தசாபுத்தி பலனை துல்லியமாக எடுக்க முடியும். 8ஆம் வீட்டு அதிபதி, அதைத்தான் நேற்று நான் சொல்லியிருந்தேன். 8ஆம் வீட்டு அதிபதி 1, 5, 9ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு டைட்டில் கொடுத்து நேற்று அந்த வீடியோ போட்டிருந்தேன். 8ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால் புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 8ஆம் வீட்டு அதிபதி மொத்தத்தில் 8ஆம் வீட்டு அதிபதி கெடுதலை தரக்கூடிய கிரகம். அதான் அவமானம், சீட்டிங்கு, கேவலம், துன்பம் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருந்தேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிரகமானது மனிதனுக்கு மிக மிக முக்கியமான பாவங்கள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9ஆம் வீட்டில் இருக்கிறது தோஷத்தை செய்யும் அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் தெளிவாக விளக்கியிருந்தேன். சரிங்களா? அதனால் அதையே நீங்கள் ராசியை வச்சு பார்க்கணுமா அப்படின்னு கேட்குங்க. சந்திரனிலிருந்து 8ஆம் வீட்டு அதிபதி நான் சொல்லவே இல்லை. லக்கணத்திலிருந்து தான் 8ஆம் வீட்டு அதிபதி பார்க்கணும். சரிங்களா? அதனால் குழம்ப வேண்டாம். 8ஆம் வீட்டு அதிபதியை லக்கணத்தை வச்சே பாருங்கள். நன்றி.